ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்த்தோம்னா முறுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சுட்டுட்ருக்கோம். முறுக்கு ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு முறுக்கு மாவு கொஞ்சம் இருந்தது. சரி முறுக்கு செஞ்சு வச்சுட்டு கழனி போயிடலான்னு சொல்லிட்டு முறுக்கு செஞ்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். முறுக்கு செஞ்சுட்டு அப்படியே மாட்டுக்கும் கூழ் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அடுப்பு பற்ற வச்சு செஞ்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். முறுக்கு யார் யாருக்கோ பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு முறுக்குலாம் செஞ்சு முடித்தாச்சு. அதெல்லாம் எடுத்து நான் பாப்பாங்க வந்தாங்கன்னா உடனே எல்லாத்தையும் எடுத்து வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க கீழே மேலும் போட்டு. அதனால எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே முறுக்கு சுட்டால் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா அது நமுத்து போகாமல் இருக்கும் எல்லாம். அதனாலே எப்பயுமே போட்டு வச்சுருவோம். பாப்பாங்க கண்டுபிடிப்பாங்க தான், ஆனாலும் போட்டு வச்சுருவோம். அதுக்கப்புறமா இன்னொரு பாக்ஸில் அந்த பாக்ஸ் ரொம்பிடுச்சு. அதனால் இன்னொரு பாக்ஸில் போட்டு ரெண்டுத்தையும் பேக் பண்ணி வைக்கணும். பாப்பாங்களுக்கு முறுக்குனா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஹார்ட் சிம்பிள் போடுங்க. நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முறுக்கு. அது 2 பாக்ஸ்லேயும் போட்டு ஃபில் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கழனிக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கழனியில் மாடு மேய்ஞ்சிட்ருக்கு. மாட்டுக்கு கூழ் ஆக்கி வச்சுட்டு வந்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கழனி ஃபுல்லாக தண்ணி தான். மாடு மேயறதுக்கு கூட முடியலலாம், வெளியே தான் இருக்குது. அதனால் புல்லு இருக்குது, ஆனால் மாடு மேயறதுக்கு முடியல. சேடை ஓட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். நாற்று வேறு வளர்ந்துருச்சு, சேடை ஓட்டணும். வண்டி வர சொல்லியிருந்தோம். வண்டி வேறு யாரதோ ஓட்ட போயிருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் வரலைங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்தால் சேடை ஓட்டணும். புல்லு கொஞ்சம் அறுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மாட்டுக்கு புல்லு அதுக்கப்புறம் சேடை ஓட்டிட்டா சேறு அடிச்சிடும். அதனால் புல்லு கொஞ்சம் அறுத்து வச்சுருக்கேன். இந்த வைக்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. அது மாதிரி அப்படியே நின்றுடுச்சு. சரி ஓட்டிட்டு யூரியா போட்டுட்டா காய்ஞ்சிரும் சொல்லிட்டு பார்க்குறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர் வியூ. இங்கேருந்து பார்த்தா எல்லா டென்ஷனும் மறந்து போயிடும். நல்லா அழகாக இருக்கும். இன்னும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காவாலேருந்து தண்ணி வருது. எங்களது காவா தண்ணி தான் பாயறது. காவாலேருந்து பழுப்பு பதிச்சு கழனியில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். காட்டுறேன் பாருங்கள். பழுப்பு பதிச்ச பழுப்பு இருக்குது பாருங்கள். அதான் பழுப்பு வழியாக தண்ணி வரும். தண்ணி பாய்ஞ்சிடும். இப்போ தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் திறந்துட்டு வருவாங்க. ஏரி தண்ணி தானே, ஏரி தண்ணி திறந்துட்டு வருவாங்க. ஃபுல்லாக கழனி ஃபுல்லாக பாஞ்சிருச்சு. வண்டி வந்தால் ரெடியாக ஓட்டிட்டா இன்னும் ஒரு நெக்ஸ்ட் வீக்கு நடுவு நட்டுடலாம். வேலை முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி உங்களுக்கு தெரியுமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடைக்காசல் செடி ஃப்ரெண்ட்ஸ். வரும் வழியில் என் காலெல்லாம் பட்டு ரொம்ப அரிப்பு எடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீங்கிடுச்சு. நிறையா ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மழை பெஞ்சதுனால காவா தண்ணி திறக்கிறதுக்கு வரத்துக்கு இல்லைங்களா, சீர் பண்ணி வச்சுருந்தோம் ஜேஜிபியால். ஃபுல்லாக அந்த செடியெலாம் மூடிடுச்சு. செடினா கூட பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூனைக்காசல் நிறையா இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி போகிற இடம். இப்படி இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே போனோம்னா அந்தாண்ட பக்கமாக காவா இருக்கும். காவா போயிட்டு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூனைக்காசல் செடி ரொம்ப பார்த்தாலே பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க அழகாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைடுன்னு இந்தாண்ட பக்கம் வந்தாச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் காவா. இந்த வழியால் தான் தண்ணி இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இப்போ குறைஞ்சிடுச்சு. தண்ணி திறந்துட்டு வருவாங்க. ஃபுல்லாக இருந்ததுங்க ஃப்ரெஷ் பெஞ்சல் புயல். அப்போ இந்த சப்பாத்தி கள்ளி செடி காய் வச்சுதுன்னா வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பழுத்த விடு. இந்த தண்ணி ஃபுல்லாக இருக்கும்போது திறந்து விட்டோம்னா செம்ம ஸ்பீடாக பாயும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் கம்மியாக வரும். நீங்கள் பாருங்கள், 4 இருக்கவங்க கூட இல்லாமல் மயில் குரங்கு எல்லாம் நம்மளை மதிக்கிறதே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பாட்டுட்டு போகிறாங்க வராங்க. மயில் நெல் ஃபுல்லாக உருவிடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெல் இல்லைங்களா, அதனால் கரும்பில் பக்கத்தில் கரும்பு இருக்குது. அந்த கரும்பில் மேய்ஞ்சிட்ருக்கு. மயிலும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.